வெல்கம் பேக் மக்களே. ஆக்சுவலா என்னன்னா, போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப போர் அடிச்சுது. என்ன பண்றதுன்னே தெரியலேன்ட்டு தான் அந்த படத்தை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு கில்ட் ஃபீல் வந்துருச்சு. என்னடா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆஹ், படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்துட்டு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொஞ்சம் அப்படியே லைட்டா விட்டேன். எப்படி சொல்றது, கத்திட்டே இருக்காங்க, ஒண்ணுமே கேட்கல, புரியல, லாஜிக் இல்ல, பிளஸ் ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது சொல்லியிருந்தாங்க. நானுமே அது எல்லாத்தையும் நம்பிட்டு கடைசியில வந்துட்டு போர் அடிக்குதேன்னு பார்த்தேன். லீவ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா கங்குவா வந்துட்டு ஒரு அருமையான படம் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வந்துட்டு அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன டைரக்டர் என்ன நினைச்சாரோ, டைரக்டர் என்ன எடுக்கணும்னு நினைச்சாரோ, என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ, அதை ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக்லாம் இருந்தது தான், நம்ம இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ப்ரெசன்ட்ல நடந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு கிரிஞ்சா இருக்க மாதிரி இருந்தாலும், லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், இந்த பீரியாடிக்கல் பீரியட் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அவங்க படம் ரிலீஸ் ஆன டைம்ல நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கத்திட்டே இருக்காங்க, ஒண்ணுமே புரியலன்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட ஃபீல் ஆகல. அவங்க கத்திட்டே இருக்காங்கன்னு அவங்க எதை மீன் பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ ஒரு ஒரு சீன்ல வந்துட்டு மொத்தம் ஊரும் சேர்ந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டு சவுண்ட் போட்டு ஒரு கத்துறாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனம் அப்படிதானே பிஹேவ் பண்ணுவாங்க. வேற எப்படி இப்ப இந்த 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 பீரியட்ல நடக்கிற மாதிரி அசிங்கமா திட்டியா, இல்ல 100 பேர் இருந்தா ஒருத்த முன்னாடி நான் வந்து நீ இதை பண்ணு கங்குவா, நீ தான் கங்குவா கரெக்ட்னு சொன்னோன்னே இன்னொருத்த அந்த சைடு இருந்து ஆமா கங்குவா நீ தான் கங்குவா கரெக்ட் அப்படியா சொல்ல முடியும்? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இனத்தை சார்ந்த ஒரு மக்கள் அவங்களோட கோவத்தை இப்படிதான் வெளிப்படுத்தியிருப்பாங்க. வேற எப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்க எனக்கு தெரியல. இப்படிதான் இருக்கும். பீரியாடிக்கல்ல இந்த மாதிரிதான் இருக்கும். கரெக்டா தான் எடுத்திருக்காரு. செகண்ட், லாஜிக் மிஸ்டேக்னு சொல்றாங்க. வேற எந்த படத்துலயுமே லாஜிக் மிஸ்டேக் இல்லாம இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. லைக் எப்படி சொல்றது, பாகுபலி எடுத்துக்கலாம், கேஜிஎஃப் எடுத்துக்கலாம், அதுல எல்லாம் இல்லாத லாஜிக் மிஸ்டேக் இதுல பாத்துட்டாங்களான்னு எனக்கு புரியல. மேபி இது வந்துட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆன படம்ன்றதுனால நம்மளே வந்துட்டு இவ்வளவு விஷயத்த பார்த்து 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 நம்மளே இந்த படத்தை சரியா போக விடாம பண்ணிட்டோமோன்ட்டு எனக்கு ஒரு என்னோட ஒப்பீனியன். இதே படம் வந்துட்டு வேற ஏதாச்சும் லாங்குவேஜ்ல, மேபி மலையாளம், கன்னடா, தெலுங்கு, இந்த மாதிரி லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அதை தமிழ்ல டப் பண்ணியோ தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி எடுத்திருப்போமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி படத்துல நம்மளே ஹிட் ஆக்கி விட்டுருவோம். ஹிட் ஆக்கி விட்டுட்டு அந்த இண்டஸ்ட்ரி மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லியிருப்போம். பட் ஆக்சுவலா அந்த பாகுபலி, கேஜிஎஃப், ட்ரிபிள் ஆர் இதுலலாம் இருந்த அளவுக்குலாம் லாஜிக் மிஸ்டேக் இதுல நான் பார்க்கல. அவங்கள கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த பையனை தொங்க விட்டு நங்கூரம்ல அவர் பிடிச்சிட்டு இருக்கப்போ அந்த கயிறு லூஸா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி இருந்தாலும். பட் பாகுபலியில பனை மரத்தை பெண்டாக்கி லப்பர் பேண்ட் மாதிரி ஆக்கி வில்லு மாதிரி ஆக்கி அதுல இருந்து ஒரு 4 பேர் உள்ள போய் அவ்வளவு பெரிய செவரை தாண்டி உள்ள குதிக்கிறாங்க. அது லாஜிக் மிஸ்டேக்கா தெரியல, அது நம்ம கை தட்டி ரசிக்கிறோம். கேஜிஎஃப்ல அத்தனை பேரை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக்கா நம்ம பார்க்கல. ஆனா கங்குவா பார்த்துட்டோம். செகண்ட் வந்துட்டு ஆல்பம் சரியில்லை, மியூசிக் சரியில்லை அப்படின்னா எனக்குலாம் அந்த மாதிரி எல்லாம் தோணுங்க. நான் உண்மையா சொல்லணும்னா ஆல்பம் நான் எதுவும் பெருசா நான் கேட்கவே இல்லை. சாங் ரிலீஸ் ஆன டைம்லலாம் ஒரு பாட்டு கூட நான் ஒழுங்கா கேட்கல. ஆனா படத்தோட பாக்குறப்போ, ஃபர்ஸ்ட் டைம் நான் படத்தோட பார்த்தப்போ எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. தலைவனே பாட்டுலாம் ஒரு மாதிரி பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பாட்டுமே
பயங்கரமா கனெக்ட் ஆயிருந்தது. மன்னிப்பு சாங்லாம் ரொம்பவே சூப்பரா கனெக்ட் ஆயிருந்தது. சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். கணேஷா அப்படியே கங்குவாவே வாழ்ந்திருக்காரு, அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் ஏன் பேசவே படல? சாங் நல்லா இல்ல, டிஎஸ்பி நல்லா போடல, மியூசிக் ஒழுங்கா வரல, இதே தான் சொல்லிட்டு இருந்து கேள்விப்பட்டேன். பட் யாருமே ஒரு வாரத்தை கூட நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனா இது எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சுன்றதுனாலதான் இவ்வளவு லேட்டா கூட நானே வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஏன்னா பார்க்கும்போதே ஒரு கில்ட் ஃபீல். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இந்த படத்தை போய் நம்ம எதுவுமே பேசாம விட்டுமே. நம்ம எத்தனை பேர் பாக்குறாங்க பார்க்கலன்றது நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. நமக்கு மனசுக்கு தோன்ற விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் 2 பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் போயிட்டு அந்த படத்தை பார்த்தா கூட நமக்கும் நல்லது, படத்துக்கும் நல்லது, சினிமாக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி தோணிதான் இவ்வளவு லேட்டா ஆனாலும் பரவாயில்ல, போகுமா வியூஸ் போகுமா போகாதான்ற ஒரு எந்த ஒரு யோசனையும் மைண்ட்ல ஏத்திக்காம பண்ணிடணும்னு நினைச்சு பேசிடணும்னு நினைச்சுதான் இப்ப நான் இதுவே பண்ணேன். லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனா வந்துட்டு படம் நல்லா இருக்கு, நல்ல கதை. ஹைப் மேபி எல்லாரோட ஹைப் அதிகமா இருந்ததுனால அந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணாம விட்டுச்சான்னு தெரியல. ஆனா அதுக்குன்ட்டு இவ்வளோ ஏன்னா பயங்கரமா போட்டு அடிச்சிட்டாங்க படத்தை. ரிலீஸ் டைம் வந்துட்டு பயங்கரமா நெகட்டிவ் ரிவ்யூஸ்னா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இருக்கப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா சூர்யா வந்துட்டு அவர் போட்டிருக்க எஃபர்ட் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, அவ்வளோ அழகா இருந்தது அவரோட நடிப்பு படத்துல. கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட், ஏன்னா வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. சூர்யா சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, நான் ஆய குழந்துட்டு பார்ப்பேன்னு சொன்னது வந்துட்டு விஷுவலைஸா பாக்குறப்போ அவ்வளோ நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், அது 100% உண்மைதானே. விஷுவலைஸா பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. அவங்க அந்த மலைகள், அந்த கடல், அந்த தண்ணியில அவங்க டிராவல் பண்றது, கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல காட்டுக்குள்ள இருந்து அவங்க அந்த அவர் அட்டாக் பண்றதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்தது. ஸோ இந்த மொத்த படத்துல எந்த ஒரு சீனுமே யாரையுமே வந்துட்டு டச் பண்ணி அதுல வந்துட்டு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்துட்டு நல்லா வரலையே அப்படின்றதுதான் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம், அதுக்குன்னு அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக படமே போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா நிறைய படங்கள்ல லாஜிக்கே இல்லாம இருந்த படங்களும் ஹிட் ஆகியிருக்கு, கரெக்ட்ல. ஸோ நல்ல படம், நல்லா வந்திருக்க வேண்டிய படம், நம்மளே வந்துட்டு நெகட்டிவா பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை